ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸு வடை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சோயாபீன்ஸு வடைன்னு சொல்லிக்குவாங்க, சோயாபீன்ஸு கபாபுன்னு சொல்லிக்குவாங்க. சோயாபீன்ஸு வடை வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 200 கிராம் சோயாபீன்ஸ் எடுத்துருக்கிற பாருங்கள். இப்போ சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் சுடுதண்ணிலேருந்து எடுத்து நம்ம புழிஞ்சு எடுக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். பவுலில் போட்டுடலாம் சோயாபீன்ஸை. சுடுதண்ணி நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியை ஊற்றிடலாம். இப்போ சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 1/4 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிட்டு இருக்குது சோயாபீன்ஸு. பார்க்கலாம், நல்லா ஊறிடுச்சு பாருங்க. நல்லா பொசு பொசுன்னு ஊறிடுச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் இந்த மாதிரி சோயாபீன்ஸில் தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுக்கணும். இப்படி நல்லா இறுக்கி அமுத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி ஒரு சொட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துடணும். எல்லாமே இது மாதிரி எடுத்துடலாம். சோயாபீன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு இதில் போட்டுடணும். எல்லாமே இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாத்தையும் புழிஞ்சு மாதிரி போட்டுடணும். எல்லாத்தையும் அதே மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம். சோயாபீன்ஸில் தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மசாலா வந்து அரைச்சிட்டு வரலாம். அந்த மசாலா வந்து என்னங்கிறது, மல்லித்தலை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு 6-7 பச்சை மிளகா, இந்த மாதிரி குட்டி குட்டி பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கலாம். மல்லித்தலை போட்டுடலாம். ஒரே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டுடலாம். போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ஜாஸ்தி மை போல் அரைக்க வேண்டாம். இது மாதிரி அரைச்சா போதும் பாருங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வந்து இது கூடயே கடலைப்பருப்பு வச்சுருக்கிறேன் நான். தண்ணியில் 1 மணி நேரம் ஊறிட்டு இருக்குது கடலைப்பருப்பு பாருங்க. கடலைப்பருப்பு நான் ஃபஸ்ட்லேயே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த கடலைப்பருப்பு வந்து மிக்சர் ஜாரில் இதுலேயே போட்டுடலாம். இப்போ கடலைப்பருப்பு இதில் போட்டு கொரகொரப்பாக இதுவும் அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை எல்லா கடலைப்பருப்பும் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லா கடலைப்பருப்பும் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். இதுவும் அதே போல் கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பும் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இன்னி இது கூடயே சோயாபீன்ஸு, ஊற வச்ச சோயாபீன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2 தட்டி போட்டு அரைச்சிக்கலாம். நான் 2 தட்டி போட்டு அரைக்கிறேன். 2 தட்டி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுவும் கொரகொரப்பாக அரைக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாமே. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையுமே அரைச்சி இது மாதிரி எடுத்துடலாம். எல்லா சோயாபீன்ஸும் மிக்சரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூடயே வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயத்தை பொடியே நெருக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை இதிலே போட்டுடலாம். வெங்காயம் நிறைய கொஞ்சம் போட்டோன்னா நல்லா முறுமுறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் புதினா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பொடிசாக நெருக்கி வச்சுருக்கிறேன். புதினா கொஞ்சம் மேலே போட்டுடலாம். புதினா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். சாட் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுக்கு நான் மறந்துட்டாப்புல. மசாலா போடும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டேன். எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்கிற ஒரு எலுமிச்சை பழம் 2 ஸ்பூனு ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் ஊற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடலை மாவு 1 கப்பு கடலை மாவு வச்சுருக்கிறேன். கடலை மாவு இதில் போட்டுடலாம். கடலை மாவு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உருண்டை நல்லா வரும். கடலை மாவு போட்டு நல்லா கை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த மாதிரி வதக்கி தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா உருண்டை பண்ணி இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி தட்டி கொடுத்து இந்த மாதிரி எப்படி அமுத்தி அமுத்தி விட்டோன்னா எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டுட்டு தட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எல்லா உருண்டையும் இது மாதிரி பண்ணிடலாம். எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இதே மாதிரி உருண்டை பண்ணி எடுக்கணும். இப்போ வறுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணி ஒரு வேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு வறுக்கிறதுக்கு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு வறுத்தெடுக்கலாம். எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாம். வடையும் போட்டாச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மரூன் கலர் வரும்போது திருப்பி போட்டுக்கணும். ஒரு தட்டியில் 2 தட்டி திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு நல்லா வேக வச்சிடணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். நல்லா மரூன் கலர் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு வந்துருக்குது பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே வறுத்தது எடுத்தாச்சு பாருங்க. நல்லா மொறுன்னு வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம். சோயா மீன்ஸு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். சோயா மீன்ஸு வடை பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும்.